ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதோட லைனிங் ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் மெயின் மெட்டீரியலு. லைனிங் எடுத்தாச்சு. ஸோ லைனிங் வந்து 2ஆக மடித்து போட்டுக்கணும். இதுதான் அளவு ப்ளவுஸு. இதை வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். கீழே ஒரு லைன் போட்டுக்கணும். மடிச்சடிக்க ஒரு 1 இன்ச்சுக்கு கேப் விட்டு லைன் போட்டுக்கணும். முழு ப்ளவுஸினுடைய நீளத்தை அளந்துக்கணும். இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணிக்கணும். கழுத்தினுடைய நீளத்தை மார்க் பண்ணிக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு லைன் போட்டுக்கணும். இந்த ப்ளவுஸ்க்கு வந்து கழுத்தினுடைய அகலம் 2.25 இன்ச் வைக்கிறேன். ஷோல்டர் பார்த்திங்கன்னா 2.25 இன்ச் இருக்குது. அரை இன்ச்சு சேர்த்து 2.25 இன்ச் வைக்கிறேன். ஸோ இந்த 5 இன்ச்சை ஆம்ஹோலுக்கு கீழே மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். ஆம்ஹோல் வளைவுக்கு 1.25 இன்ச்சுக்கு ஒரு வளைவு போட்டுக்கிறேன். இங்கே வந்து கழுத்தினுடைய வளைவுக்கு ஒரு அரை இன்ச் மார்க் பண்ணி வளைவு போட்டுக்கிறேன். ஸோ பேக்கினுடைய மெஷர்மெண்ட்டை வந்து எடுத்துக்கணும். ஸோ பேக்குடைய மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 19 இன்ச்சு. ஸோ நான் வந்து 9.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு லைன் போட்டுக்கிறேன். எல்லா ப்ளவுஸ்லேயுமே பேக் சைடு மார்க் பண்ணதுக்கப்புறமா ஆம்ஹோல் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். இதில் வந்து கொஞ்சம் 1/4 இன்ச்சு அதிகமாக இருக்கனால நான் மேலே ஒரு கோடு தள்ளி மார்க் பண்ணி அந்த வளைவை வரைஞ்சிக்கிறேன். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து இந்த பேக் சைடை நம்ம கட் பண்ணணும். ஒரு தடவை எல்லா மெஷர்மெண்ட்டையும் செக் பண்ணிக்கணும். நான் வந்து இன்னொரு தடவை நல்ல அளவு ப்ளவுஸை வச்சு நான் செக் பண்ணிக்கிட்டேன். போய் இது வந்து பேக் சைடை நம்ம கட் பண்ணிடுவோம். எப்பயுமே ஒரு தடவை மார்க் பண்ணிவிட்டு திருப்பியும் அளவு ப்ளவுஸை வச்சு செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் கூட ப்ளவுஸில் வந்து ஃபிட்டிங் கொஞ்சம் லூஸ் டைட் இந்த மாதிரி வரும். அதனால் இன்னொரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணணும். அடுத்து வந்து ஸ்லீவுக்கு வந்து வரைகிறேன். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி கீழே ஒரு லைன், மடிச்சடிக்க ஒரு அரை இன்ச்சுக்கு ஒரு லைனு, அப்படியே ப்ளவுஸினுடைய கையை அப்படியே வச்சு அப்படியே மார்க் பண்ண போகிறோம். வந்து ப்ளவுஸினுடைய ஸ்லீவை வந்து கட் பண்ணிக்கலாம். எங்கெங்கே வந்து மடிச்சடிக்கணுமோ அங்கெல்லாம் ஒரு கட் கொடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம். சென்டருக்கு வந்து ஒரு கட் கொடுத்துக்கலாம். ஆம்ஹோலினுடைய அந்த சுற்றளவு அங்கே ஒரு கட் கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து உள்வளைவு கட் பண்ணணும். ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்வளைவு கட் பண்ணிக்கலாம். ரொம்பவே கட் பண்ணிடக்கூடாது. ஃப்ரண்ட்டுன்னு தெரிகிறதுக்காக அங்கே ஒரு கட் கொடுத்துக்கலாம். அடுத்து ஃப்ரண்ட்டை கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து அப்படியே பேக் சைடை போட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். முன்கழுத்தினுடைய நீளத்தை மார்க் பண்ணிக்கலாம். அந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். சைடில் மார்க் பண்ணிக்கலாம். கப்பினுடைய லென்த்தை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணியாச்சு. அப்படியே அளவு ப்ளவுஸ் உள்ள இருக்கிற மாதிரியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம்.
ஸோ ஃப்ரண்ட்டை வரைஞ்சாச்சு. ஃப்ரண்ட்டை வந்து நான் கட் பண்ணிட்டேன். அடுத்து பட்டி கட் பண்ணணும். ஸோ அதுக்கு பேக் பார்ட்டில் அது மேலே ஃப்ரண்ட் பார்ட்டை போட்டுட்டு எவ்வளவு சைடில் அந்த கேப் இருக்குன்றத நம்ம அளந்துக்கிட்டு பட்டியை கட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து 3 இன்ச்சு அந்த கேப் இருக்குது. ஸோ நான் வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அதனுடைய நீளத்தை நம்ம வந்து அளந்துக்கலாம். நீளத்தை அளந்து எவ்வளோன்னு மார்க் பண்ணிவிட்டு இந்த 3 இன்ச்சோட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 3.5 இன்ச் ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வளைவு கொடுத்துக்கலாம். இப்படி தான் பட்டி கட் பண்ணணும். பட்டியை நான் வெட்டிக்கிறேன். ஸோ இப்போ பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, பட்டி எல்லாம் வெட்டியாச்சு. இந்த மெயின் மெட்டீரியலில் வச்சு நான் வந்து கட் பண்ணிடுவேன். கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி அந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.